வரும்போது முதல் தன்மை ஒரு மூமினிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பொருந்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் நம்ம இடத்துல இருக்கணும் சகோதரிகளே. இந்த பொருந்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மகிட்ட இருக்கா இல்லையே சகோதரிகளே? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து பாருங்க. எந்த அளவுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூய்மையான பெண்மணிங்க. அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை கொடுக்கும். ஏம்மா இங்க வா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். கேக்குறாங்க, யா அல்லாஹ் என்ன எந்த ஆணு தீண்டலையே, எனக்கு எப்படி குழந்தை? அது அப்படித்தான் அல்லாஹ் ஆகணும் ஆகிரும். குன் 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 ஃபயக்கூன். இன்னைக்கு உங்களுக்கு எதுல சோதனை பண்ணாலும் நீங்க தாங்கிக்குங்க. ஆனா ஒரு கற்புல உங்களுக்கு ஒருத்தவங்க குறை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு மன வேதனைப்படும். சோதனை வைக்கிறான், பொருந்தி கொண்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டானா ஓகே. ஆனா என்ன நடந்தது? ஊர் மக்கள் எல்லாம் அவர்களை சாடமாடையாக ஏசினார்கள், திட்டினார்கள். அல்லாஹ் கொடுத்த சோதனை தாங்கி கொண்ட மாத்திரத்திலே அல்லாஹ் ஒரு கயிறை ஏற்படுத்தலையா? தொட்டில் குழந்தை பேச வச்சு அவங்க கலங்கத்தை நீக்கலையா? வரும் சோதனை. அதுதான் ஈமான். ஆசி அம்மையார் அவர்கள் எவ்வளவு சுகபோக மகாராணி, ஒரு ஃபிரௌனுடைய மனைவி, எப்படிப்பட்ட வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கை. ஆனால் அல்லாஹ் அங்க சோதனை வைக்கிறான். ஈமான் கொண்டாங்க. கணவன் கொடுமைப்படுத்துறான். என்ன ரப்புக்கும் நான் ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அவரு மூசா கொண்டு வந்த அந்த இதை மார்க்கத்தை ஏத்துக்கிட்டியா? சுகபோக வாழ்க்கை. உடனே என்ன பண்றான்? சங்கிலி எடுத்து கெட்ட சொல்றான், கொடுமைப்படுத்துறான். உடனே ஆசி அம்மையார் அவர்கள் என்ன சொன்னாங்க? எப்பா நீ கண் கண்ட தெய்வம், என்ன புல்லானாலும் புனவன், கல்லானாலும் கணவன், என்ன ஏத்துக்கிறப்பா, நீ என்ன சொல்றியோ அப்படின்னா அந்த சுகபோக வாழ்க்கைக்கு திரும்பி போனாங்க. சொன்னாங்க, இந்த பைத்தில் ஜன்னா, யா அல்லாஹ் இந்த மாளிகை நான் இழந்து நிக்கிறேன், என்னுடைய சுகபோக வாழ்க்கை இழந்து நிக்கிறேன். யாருக்காக? யா அல்லாஹ் உனக்காக நான் பொருந்திக் கொண்டேன். இந்த பைத்தில் ஜன்னா, எனக்கு இந்த மாளிகை விட நீ தரக்கூடிய சுவனத்தில் எனக்கு ஒரு மாளிகை தா என்று கேட்டார்கள் என்று சொன்னால், சோதனையின் போது அவர்கள் பொருந்திக் கொண்ட அந்த விதம் நம்ம இடத்துல இன்னைக்கு அது இருக்கா? ஒரு சோதனை அல்லாஹ் இடத்துல இருந்து வருதுன்னு சொன்னா முதல் சொன்ன அம்சங்கள்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னது? இந்த சோதனைகள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய விதியின்படி வருகிறது என்று முதலில் ஒரு மூமின் நம்ப வேண்டும். யாரை கொண்டு வரல, அல்லாஹ்வை கொண்டுதான் இந்த சோதனை. அந்த சோதனை எதற்காக சோதிக்கிறான்? அது பொருளாதாரமாக இருக்கட்டும், மனைவி மக்களாக இருக்கட்டும், பசி பட்டினியாக இருக்கட்டும், விளைச்சல் நிலங்களாக இருக்கட்டும், எல்லாமே உலகம் சார்ந்த விஷயங்கள் தான். ஆனால் அவைகளை கொண்டு சோதிப்பது யாரு? எதை கொண்டு? எதற்காக? ஈமானுக்காக. இந்த நம்பிக்கை வர வேண்டும். முதல்ல சோதனை விதியினுடைய அடிப்படையில் நடக்கு, அந்த சோதனை ஈமானுக்காக நடக்கு. அந்த ஈமானில் உறுதியாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? பாவம் மன்னிக்கப்படும். அப்படி புடம் போட்டு தங்கமாக ஆக்கி உங்களை சோனபதியில கொண்டு போய் சேர்ப்பான். பொருந்தி கொள்ளணும். சோதனை வரும்போது பொருந்தி கொண்டுட்டு அடுத்து என்ன கேட்கணும்? சிறந்ததை தானு கேட்கணும். சிறந்ததை தானு கேட்ட பிறகு அடுத்து என்ன சொல்லணும்? நம்பிக்கை விரக்தி இழந்துடக்கூடாது.